அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், அதாவது எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னா வல்லின எழுத்துக்களில் கா சா தா பா. ஸோ இந்த 4 எழுத்து இருக்கு இல்லைங்களா? இந்த கா சா தா பா மிகும் அப்படின்னா அந்த இடத்துல வரும்னு அர்த்தம். மிக அப்படின்னா அந்த இடத்துல வராது. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த காசா தாப்பா அப்படிங்கிற அந்த வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தோப்புக்கள், தோப்புகள் அப்படின்னு இருக்குது. அதாவது தோப்புக்கள் அப்படின்னு அங்கே இக்கு போட்டிருக்காங்க, இங்கே தோப்புகள் அப்படின்னு இருக்கு. அடுத்தது பாருங்கள், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். ஸோ இந்த இடத்துல கத்தி பக்கத்தில் இக்குங்கிறது வரலை, இங்கே கத்தி பக்கத்தில் இக்கு வந்திருக்கு. அப்போ கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கிற வெவ்வேறு பொருளும் இங்கே வருது. கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா கத்தியை அவன் எடுத்துகிட்டு வரான் அப்படிங்கிற பொருளா, கத்தி கொண்டு வரானா அவன் கத்திக்கிட்டு வரான் அப்படிங்கிற பொருள் வருது. அதை தான் சொல்கிறாங்க, வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் வல்லினம் மிகாத போது வேறொரு பொருளும் இங்கே வருது அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம பேசுகிறதா இருந்தாலும் எழுதும் போதும் சரி, அந்த பொருள் மயக்கம் வராத வகையில் நம்ம மொழியை பயன்படுத்தணும். அப்படின்னா நம்ம வல்லினம் மிகா இடங்களையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த இடத்துலலாம் வல்லினம் வராது, வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், அது செய், இது கான். இப்போ அது இது இந்த மாதிரி சுட்டு பொருள் பக்கத்தில் வல்லினம் வராது. இப்போ அது செய், இது கான். ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த அது இது அந்த மாதிரி ஒன்று சுட்டி காட்டும் பொழுது அதுக்கு பக்கத்தில் வல்லின எழுத்து வராது. அடுத்ததான் எது கண்டாய், எவை தவறுகள். இதில் எது எவை அப்படிங்கிற வினா பெயர்கள் பக்கத்துலேயும் வல்லினம் மிகாது. இந்த இடத்துல இக்கு அந்த இத்துங்கிறது வராது. எது கண்டாய், எவை தவறுகள் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். எழுதும் போதும் அப்படி தான் எழுதுவோம். அப்போ இது ரெண்டும் வினா பெயர்கள், அது பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்த உதாரணம் பாருங்க, குதிரை தாண்டியது, கிளி பேசும். ஸோ இதில் குதிரை அப்படிங்கிறது எழுவாய், கிளி அப்படிங்கிறதும் எழுவாய், அதாவது சப்ஜெக்ட். ஸோ அப்போ அதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகாது. ஸோ ஒரு பெயர் அந்த இடத்துல இருக்குது, ஒரு பெயர் சொல் ஒரு எழுவாய் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் வல்லினம் வராது. இப்போ குதிரை தாண்டியது, கிளி பேசும் அப்படி தான் வரும். அடுத்த உதாரணம், அண்ணனோடு போ, எனது சட்டை. இதில் பாருங்கள், அண்ணனோடு அந்த ஓடுங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, எனது சட்டை அது இது 6ஆம் வேற்றுமை உருபு. அப்போ 3ஆம் வேற்றுமை உருபுனா ஆள் ஆண் ஒடு ஓடு, 6ஆம் வேற்றுமை உருபு வந்து அதுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி 3ஆம் வேற்றுமையும் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் வராது. அதாவது வெளிப்படையாக வந்திருக்கு பாருங்கள் ஓடு அதுங்கிறது. ஸோ அந்த மாதிரி 3ஆம் வேற்றுமை உருவும் 6ஆம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக வரும் பொழுது அது பக்கத்தில் வல்லினம் மிகாது. அடுத்த உதாரணம், தந்தையே பாருங்கள், மகளே தா. ஸோ இதில் விழித்தொடர்களில் வல்லினம் வராது. ஸோ விழித்தொடர் அப்படின்னா ஒருத்தரை அழைக்கிறது, விழினா அழைத்தல் கூப்பிடுதல் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ தந்தையே மகளே அப்படின்னு விழித்தொடர் அழைக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்து வந்த சிரிப்பு, பார்த்த பையன். ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் பெயரெச்சம். வந்த, பார்த்த இந்த மாதிரி ஆல முடிஞ்சால் பெயரெச்சம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பெயர் சொல்லும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னென்னா அது பெயரெச்சம், அது பக்கத்தில் வல்லினம் வராது. இப்போ வந்த சிரிப்பு, பார்த்த பையன், ஸோ அதுதான் கரெக்டானது, அது பக்கத்தில் வல்லினம் வராது. இல்லைன்னா நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பெயரெச்சம்னா ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஒரு எச்ச வினை இருக்கும் ஆல முடிய மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது பக்கத்தில் அந்த இடத்துல வல்லினம் வராது. அதே மாதிரி எதிர்மறை பெயரெச்சத்துலேயும் வல்லினம் வராது.
ஸோ எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா எழுதாத பாடல். இப்போ பாருங்கள், எழுதிய பாடல் அப்படின்னா பெயரெச்சம், அதுலேயுமே வல்லினம் வராது பெயரெச்சத்துக்கு பக்கத்தில். அதே மாதிரி எழுதாத பாடல் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எதிர்மறை பெயரெச்சமாக இருக்குது, அப்போ அது பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அடுத்து நாடு கண்டான், கூடு கட்டு, இதில் பாருங்கள் வல்லினம் வராது. ஏன்னா இது இரண்டாம் வேற்றுமை தொகை. நாட்டை கண்டான், கூட்டை கட்டு. ஸோ இப்படி வரும். இதில் இரண்டாம் வேற்றுமை உருபு அந்த ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு, அதை தான் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் வராது. நாடு கண்டான், கூடு கட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்து வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார், எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். ஸோ இதிலெல்லாம் பாருங்கள் படி படி படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி படி அப்படின்னு முடியக்கூடிய வினையச்சத்தில் வல்லினம் வராது. ஸோ இதில் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களை தவிர படி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வல்லினம் வராது. மற்றபடி இந்த அப்படி இப்படி எப்படி இது பக்கத்துலலாம் வல்லினம் வரும். அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களை தவிர படி அப்படிங்கிற வினையச்சம் வந்துச்சுன்னா வல்லினம் வராது அப்படின்னு. அடுத்து பாருங்க, வாழ்க தமிழ், வருக தலைவா. இதில் வியங்கோள் வினைமுற்று இந்த வாழ்க வருக அந்த மாதிரி விகுதி பெற்று முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்று. ஸோ அதுக்கு பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அடுத்த உதாரணம், குடிதண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன். இது நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து வினைத்தொகை. ஸோ இந்த மாதிரி வினைத்தொகை பக்கத்துலேயும் வல்லினம் வராது. ஸோ வினைத்தொகையாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் வல்லினம் வராது. ஸோ வினைத்தொகை அப்படின்னா முக்காலமும் அதிலே மறைஞ்சி வரும், அதுதான் வினைத்தொகை. இதில் பாருங்கள், குடிதண்ணீர்னா குடித்த தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர். ஸோ இந்த மாதிரி. வளர்பிறை பாருங்கள், வளரும் பிறை, வளர்கின்ற பிறை, வளர்ந்த பிறை. திருவளர் செல்வனும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ முக்காலமும் ஒரு இதில் மறைந்து வருமா, ஸோ அதுதான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அது பக்கத்தில் வல்லினம் வராது. ஸோ அப்போ இந்த இடத்துல குடி தண்ணீர் அப்படிங்கிற இத்துலாம் வராது, குடி தண்ணீர், வளர்பிறை. ஸோ இதுதான் கரெக்டானது. அடுத்து பாருங்க, ஒரு புத்தகம், 3 கோடி, 4 கோடி, 5 கோடி, 5 புத்தகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 8, 10 அப்படிங்கிற அந்த எண்களை தவிர மற்ற எண்களுக்கு பக்கத்தில் வல்லினம் வராது. அதாவது எண்ணு பெயர் அப்படின்னா அந்த எண்கள் தான். அப்போ 8, 10 அதை தவிர மித்த எண்கள் பக்கத்துலலாம் வல்லினம் வராது. இப்போ பாருங்கள், 8 தொகை அங்கே இத்து வரும், 10 பாட்டு இப்பு வரும். ஸோ இது ரெண்டையும் தவிர மற்ற எண்கள் பக்கத்தில் வல்லினம் வராது. அதற்கு தான் ஒரு புத்தகம், 3 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தாய் தந்தை, இரவு பகல். இதை பாருங்கள். ஸோ தாய் தந்தை இரவு பகல் இதில் வந்து வல்லினம் வராது. இது வந்து உம்மை தொகைன்னு சொல்கிறாங்க. ஸோ தொகைனாலே மறைஞ்சு வரதுன்னு பார்த்தோம். உம்முங்கிறது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. இப்போ தாயும் தந்தையும் அதை தான் உம்மு மறைஞ்சி தாய் தந்தை அப்படின்ருக்கு. இரவு பகல் அப்படிங்கிறதுல இரவும் பகலும் அப்படிங்கிறதுல உம்மு மறைஞ்சி இரவு பகல்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உம்மை தொகை பக்கத்தில் வல்லினம் வராது. ஸோ உம்மை தொகையாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் வல்லினம் வராது. அடுத்து தின்று தீர்த்தான், செய்து பார்த்தால். இதில் பாருங்கள், உகரத்தில் முடியும் வினையச்சம் தின்று, செய்து, இந்த மாதிரி இந்த உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு வினைச்சொல் தான் இருக்குது, தீர்த்தான், பார்த்தால் அந்த மாதிரி. அப்போ உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் அது மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இல்லை இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வராது. மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மெல்லினம் இருக்கு இல்லையா, ஞனன நமன,
அது பக்கத்தில் வரக்கூடிய குசுடு துபுரு, அதுதான் மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா எரல வளல இடையினம் இருக்கா, அது பக்கத்தில் வரக்கூடிய குசுடு துபுரு. ஸோ இதுதான் இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ அந்த மாதிரி உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமோ இல்லை இடைத்தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் வல்லினம் வராது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான். இப்போ பாருங்க, இன்னுங்கிறது என்ன, அங்கே தின்றுங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். ஓகே, நம்ம பக்கத்தில் இந்த குசுடு துபுரு இருக்கு. அதே மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் பாருங்க, எரல வளல அந்த யா பக்கத்தில் தூங்கிறது இருக்கு. ஸோ அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் அது பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்து, அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது, யாரடா சொல், ஏனடி செல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார். ஸோ இந்த சொற்கள் எல்லாம் பாருங்கள். அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி, போன்ற. ஸோ இந்த சொற்கள் பக்கத்தில் வல்லினம் வராது. அப்போ போன்றங்கிற பக்கத்தில் வல்லினம் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பக்கத்தில், அதாவது அடா யாரடா இந்த மாதிரி கேட்போம்ல, யாரடா அந்த மாதிரி பக்கத்தில் வராது. ஏனடி, அதான் அந்த அடி. ஸோ இந்த பக்கத்தில் எல்லாம் வல்லினம் வராது. அப்போ அன்று, இன்று, என்று, அடா, அடி, போன்ற. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்த உதாரணம், அவ்வளவு பெரியது. ஸோ இது பக்கத்தில் வல்லினம் வராது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்தது, அத்தனை சிறியது. அப்போ அத்தனை, இத்தனை, எத்தனை, இது பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அவ்வாறு பேசினான். அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு. ஸோ இது பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அத்தகைய பாடங்கள். அப்போ அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, இது பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அப்போதைய பேச்சு, இப்போதைய பேச்சு, எப்போதைய. ஸோ இது பக்கத்துலலாம் வல்லினம் வராது. அப்படிப்பட்ட காட்சி. இதில் பாருங்கள், அப்படிப்பட்ட காட்சி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்படி, இப்படி, எப்படி பக்கத்தில் வல்லினம் வரும். அதுவே அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட அப்படின்னு வரும்போது அது பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்து, நேற்றைய சண்டை. இப்போ நேற்றைய, இன்றைய, நாளைய அப்படின்னு வரும்போது அது பக்கத்துலேயும் வல்லினம் வராது. ஸோ அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளவு, அத்தனை, அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட, நேற்றைய. ஸோ இது பக்கத்துலலாம் வல்லினம் வராது. ஸோ இதிலே தான் இவ்வளவு, எவ்வளவு, இத்தனை, அத்தனை எல்லாமே இதிலே தான் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைப்பில் வந்தால் வராதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அவ்வளவு, அத்தனை, அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட, நேற்றைய, இந்த இது பக்கத்துலலாம் வல்லினம் வராது. அடுத்து, என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெண்டு தான். மூன்றாம் வேற்றுமை தொடர், ஆறாம் வேற்றுமை தொடர் பக்கத்தில் வல்லினம் வராதுன்னு. அதே மாதிரி ஐந்தாம் வேற்றுமை தொடர், அதாவது இருந்து அப்படின்னு வருது இல்லையா, அது பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அப்போ என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி, இந்த மாதிரி ஓடுங்கிற மூன்றாம் வேற்றுமை தொடரும், இலிருந்து அப்படிங்கிற ஐந்தாம் வேற்றுமை தொடரும், அது அப்படிங்கிற ஆறாம் வேற்றுமை தொடர் பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அடுத்து பாருங்க, தமிழ் படி, கைத்தட்டு, வீடு சென்றான், கரை பாய்ந்தான். இப்போ பாருங்கள், 2, 3, 4, 5 இந்த வேற்றுமை தொகை பக்கத்தில் வல்லினம் வராது. இப்போ வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்துச்சு தானே வேற்றுமை தொகை. இப்போ பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை ஐ, ஆல், கூ. அஞ்சாம் வேற்றுமை தான் இருந்து அப்படின்னு வரும். ஓகே, இதிலிருந்து நம்ம ஆல்ரெடி அதிலே பார்த்தோம். வெளிப்படையாக வந்தாலும் பக்கத்தில் வல்லினம் வராது அஞ்சாம் வேற்றுமைக்கு. அதே மாதிரி வேற்றுமை தொகையாக வரும் பொழுதும் வல்லினம் வராது. இப்போ பாருங்கள், ஐ, ஆல், கூ, இருந்து இது மூணும் மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்து, தலைவி கூற்று, தொண்டர் படை,
இதில் பாருங்கள், நிலைமொழி உயர்திணையாக வந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வராது. அப்போ நிலைமொழிங்கிறது ஒரு தொடரில் இருக்க முதலாவதாக வரக்கூடியது தான் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் வல்லினம் வராது. அப்போ தலைவிங்கிறது உயர்திணை, தொண்டருங்கிறதும் உயர்திணை, அப்போ அது பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்து உறுபொருள் நனி தின்றான் கடிகாவல். இதெல்லாமே உரிச்சொற்கள். அப்போ சால தவ தட குல இந்த உரிச்சொல்லை தவிர மற்ற உரிச்சொற்களுக்கு பக்கத்தில் வல்லினம் வராது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சால தவ தட குல, சால தவ தட குல, இதை தவிர மற்ற உரிச்சொற்களுக்கு பக்கத்தில் வல்லினம் வராது. அடுத்து பார் பார், சலசல, இந்த மாதிரி அடுக்கு தொடர்லையும் இரட்டை கிளவியிலையும் வல்லினம் வராது. அடுத்து கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள். இதில் அந்த கல் அப்படிங்கிற விகுதி பாருங்க, அஃறிணை பன்மையில் வரும்போது வல்லினம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அஃறிணை பொருட்கள் நிறையா இருக்கும்போது, பன்மையில் இருக்கும் பொழுது இந்த கல்ங்கிற விகுதி சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வல்லினம் வராது. ஆனால் தற்கால வழக்கில் ஒரு சிலர் மிகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த இடத்துல இக்கு போட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ வாழ்த்துகள், பொருள்கள், கருத்துகள், அதுதான் கரெக்டான இலக்கணப்படி கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், பைகள், கைகள், இதுலேயும் கல்ங்கிற விகுதி வந்திருக்கு. ஆனால் கல் விகுதி வந்திருந்தாலே மோஸ்ட்லி என்ன சொல்லியிருக்கோம், வல்லினம் வராது. இருந்தாலும் முன்னாடி பாருங்கள், பைகள், கைகள். இப்போ இந்த பை கை அப்படிங்கிறது ஐக்கார வரிசையில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து சொற்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் கல் சேரும் பொழுது அங்கே வல்லினம் வராது. அப்புறம் இந்த ஐக்கார வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பக்கத்தில் கல் சேர்ந்துச்சுன்னா அங்கே வல்லினம் வராது. அவ்வளோதான், வல்லினம் மிகா இடங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதை ஷார்ட்டாக எப்படிங்கிறத ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். அது, இது, எது, எவை, இது பக்கத்தில் வராது. அதே மாதிரி எழுவாய் பக்கத்துலையும் உயர்திணை பக்கத்தில் விழித்தொடர்லலாம் வராது. பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சத்துலையும் வல்லினம் மிகாது. வினைத்தொகை அப்புறம் உம்மை தொகை இதுலையுமே வராது. வியங்கோல் வினைமுற்று தொடர்லையும் வராது. அவ்வளவு, இவ்வளவு, அவ்வாறு, அத்தகைய, அன்று, இன்று, அடா, அடி, போன்ற, நேற்றைய, அப்படிப்பட்ட, அப்போதைய. ஸோ இது மாதிரி இது பக்கத்தில் எல்லாமே வல்லினம் வராது. அடுத்து உரிச்சொல். உரிச்சொல்ல சால தவ தட குல, இதை தவிர மற்ற உரிச்சொல் பக்கத்தில் வராது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி கல் விகுதிகள், அதாவது ஐக்கார வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழியாக இருந்தால் வராது. 8, 10 அப்படிங்கிற அந்த எண்களை தவிர மற்ற எண்கள் பக்கத்தில் வல்லினம் வராது. அதே மாதிரி படி படி அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பக்கத்துலேயும் வல்லினம் மிகாது. மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா அது பக்கத்துலேயும் வல்லினம் வராது. அடுத்து வேற்றுமை தொடர் பாருங்கள், அதாவது வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரக்கூடியது, அதாவது வேற்றுமை தொடர். இதில் 2, 4 இந்த இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை அது வெளிப்படையாக வரும்போது அது பக்கத்தில் வல்லினம் மிகும். ஓகே, ஸோ இதுவே 3, 5, 6 இந்த வேற்றுமை தொடர் பக்கத்தில் வல்லினம் வராது. இப்போ 2, 4 பக்கத்தில் வேற்றுமை தொடராக வந்துச்சுன்னா வரும். அதே 3, 5, 6 அப்படின்னா வேற்றுமை தொடராக இருக்கும் பொழுது வல்லினம் மிகாது. இதுவே வேற்றுமை தொகையில் பாருங்கள், அதாவது வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருந்தது தொகைன்னு சொல்லுவோம், வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில் மட்டும் வல்லினம் மிகும். மற்றபடி 2, 3, 4, 5 இந்த வேற்றுமை தொகைகள் பக்கத்தில் வல்லினம் மிகாது. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் பார்க்கலாம். வல்லினம் மிகும் இடங்கள்னா என்னன்னு பாருங்கள். வல்லினம் அப்படின்னாலே கசட தவற. அதில் இந்த கா சா தாப்பா, இந்த காசா தாப்பாங்கிற 4 எழுத்து இருக்கு இல்லையா,
அது ஒரு தொடரில் நிலைமொழி கூட சேரும் பொழுது அப்போதைக்கு மெய்யெழுத்தா தோன்றி அது வரும். இக்கு, இச்சி, இத்து, இப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தான் வல்லினம் மிகுமிடங்கள்னு சொல்கிறோம். இப்போ உதாரணம் பாருங்க. அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பணம், அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இச்சி, இக்கு, இத்து, இப்பு இதெல்லாமே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எதற்கு கேட்கிறாய், தீ பிடித்தது, பூப்பந்தல், நிலாச்சோறு, கனா கண்டேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு விதி மூலமாக சொல்லியிருக்காங்க. அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ முதல்ல உதாரணம், இதெல்லாமே வல்லினம் மிகும் இடங்கள். அச்சட்டை, இதில் பாருங்கள், அச்சட்டைங்கிறதுல இச்சி வந்திருக்கா மிகுந்து. அப்போ ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும். ஆ இ இந்த சுட்டெழுத்து பக்கத்தில் வல்லினம் மிகும். அதான் அச்சட்டை, இச்சட்டை, அப்பக்கம், இப்பக்கம் இந்த மாதிரி. அடுத்து பாருங்க, இந்த காலம். ஸோ இதில் இந்த காலம்ல இக்கு வந்திருக்கு. அப்போ அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர்களுக்கு பக்கத்துலையுமே வல்லினம் வரும். அப்போ அந்த காலம், இந்த காலம், அந்த பக்கம், இந்த பக்கம். ஸோ அந்த இந்த பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்ததா எத்திசை. இதில் ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து. இந்த ஏங்கிற வினா எழுத்து பக்கத்துலையுமே வல்லினம் மிகும். எத்திசை, எப்பக்கம் இந்த மாதிரி வரும். அடுத்து கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இதில் இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்படி இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வரும்போது அந்த இரண்டாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகும். அதாவது கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார், அந்த ஐ பக்கத்தில் இப்பு. ஸோ இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை தொடர் பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்த உதாரணம், முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். இதில் பாருங்கள், கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு. இந்த நான்காம் வேற்றுமை உருபு கூ வெளிப்படையாக வரும் பொழுது அது பக்கத்தில் வல்லினம் வரும். இப்போ கூங்கிற நான்காம் வேற்றுமை பக்கத்துலலாம் வல்லினம் வரும். அடுத்து எனக் கேட்டார், வருவதாக கூறு. இதில் என, ஆக அப்படிங்கிற சொல்லுருபு பக்கத்தில் வல்லினம் வரும். எனக் கூறினார், வருவதாக கேட்டார். இதிலலாம் என, ஆக அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து பாருங்க, அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். இந்த மாதிரி அதற்கு, இதற்கு, எதற்கு இந்த மாதிரி சொற்கள் பக்கத்தில் வல்லினம் வரும். ஸோ நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த கூங்கிற நான்காம் வேற்றுமை பக்கத்தில் வந்துச்சு இல்லையா, அப்போ கூ நான்காம் வேற்றுமையும் இதற்கு அதற்கு இதுலையும் கூ. ஸோ அது பக்கத்தில் வல்லினம் வரும் அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இனி காண்போம், தனிச்சிறப்பு. இதில் பாருங்கள், இனி தனி இது பக்கத்தில் வல்லினம் வரும். மிக பெரியவர். ஸோ இதில் மிக அப்படிங்கிற பக்கத்துலேயும் வல்லினம் வரும். அடுத்ததா எட்டு தொகை, 10 பாட்டு. ஸோ 8, 10 அப்படிங்கிற எண்ணுக்கு பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து தீ பிடித்தது, பூப்பந்தல். ஸோ இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி பக்கத்தில் எல்லாமே வல்லினம் வரும். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிகள் பக்கத்தில் வல்லினம் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூவா குயில், ஓடா குதிரை. இதில் பாருங்கள், கூவா ஓடா அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது ஈறுகெட்டன கூவாத அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஈறுத்தா கெட்டு கூவா அப்படின்னு வரும். இதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இது பக்கத்தில் வல்லினம் வரும். கூவா குயில், ஓடா குதிரை. அதாவது ஓடாதன்னு இருக்கும் எதிர்மறையில், அதில் அந்த ஈறு கெட்டு போய் ஓடான்னு வரும். அப்போ இந்த ஓடா குதிரை, கூவா குயில் இது பக்கத்துலலாம் வல்லினம் வரும். அடுத்து கேட்டுக்கொண்டான்,
விற்று சென்றான். இதில் பாருங்க கேட்டு விற்று இது ரெண்டுமே வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் பக்கத்தில் வல்லினம் வரும். இதுவே இந்த இடத்துல இடைத்தொடரும் மென்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் வராது. வன்தொடர் குற்றியலுகரம் பக்கத்தில் வல்லினம் வரும். அதாவது வன்தொடர்னா என்ன, கசட தபர அது பக்கத்தில் குசுடு துபுரு இருக்கும். இப்போ பாருங்கள் இட்டு பக்கத்தில் டூ, இரு பக்கத்தில் ரூ இருக்கும். அப்போ இது பக்கத்தில் என்ன வல்லினம் வரும். அடுத்து ஆடச் சொன்னார், ஓடிப்போனார். இந்த மாதிரி அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். ஆட ஆல முடியுதா, ஓடி ஈ இந்த மாதிரி அகர இகர வினையெச்சங்கள் அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தான். ஸோ இதில் உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் வன்தொடராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வல்லினம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள் பெற்று படித்து அப்படின்னு ஊல முடிஞ்சிருக்குதா வினையச்சங்கள். இது வன்தொடராகவும் இருக்குது. எப்படின்னா கசட தபர பக்கத்தில் குசுடு துபுரு, இப்போ இரு பக்கத்தில் ரூ, இத்து பக்கத்தில் தூ வந்திருக்கு. அப்போ உகரத்தில் முடியும் வினையச்சம் வன்தொடராக இருந்தால் மட்டும்தான் அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து புலித்தோல். புலித்தோல் அப்படிங்கிறது பாருங்கள் 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா, அதில் புலியது தோல், புளியது தோல்னு வரும். ஸோ அப்போ அதுங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு புளித்தோல்னு. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் வரும். அடுத்த உதாரணம் கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம். ஸோ இந்த மாதிரி திசை பெயர்கள் பக்கத்தில் எல்லாம் வல்லினம் வரும். கிழக்கு, வடக்கு, தெற்கு. ஸோ 4 திசைகள் இருக்குது இல்லையா, ஸோ அது பக்கத்தில் எல்லாமே வல்லினம் வரும். அடுத்து மல்லிகை பூ, சித்திரை திங்கள். இதில் பாருங்கள் வல்லினம் மிகுந்து வருது. அதாவது இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகுந்து வரும். இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா சிறப்பு பெயரும் பொது பெயரும் பக்கத்தில் வந்திருக்கும். ஸோ அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ மல்லிகை பூ, சித்திரை திங்கள் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதனால் இதில் வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து தாமரை பாதம். இது உவமை தொகை, அதாவது போன்றங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ உவமை தொகைகள்லையும் வல்லினம் வரும். தாமரை பாதம். அடுத்து சால பேசினார், தவச்சிறிது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் சால தவ தட குல இது பக்கத்துலலாம் வல்லினம் வரும் அப்படின்னு. அடுத்து வாழ்க்கை படகு, உலகப்பந்து. ஸோ இதெல்லாம் உருவக சொற்கள். இப்போ இந்த உருவக சொற்கள் பக்கத்துலலாம் வல்லினம் வரும். வாழ்க்கை படகு, உலகப்பந்து. இந்த மாதிரி உருவக சொற்கள் பக்கத்தில் வல்லினம் வரும். உருவகம் அப்படின்னா ஒரு சொல்ல இன்னொரு சொல் கூட உருவகப்படுத்துறது, அதே மாதிரி. அப்போ படகு போல வாழ்க்கை, பந்தாகிய உலகம். ஸோ பந்து போன்ற உலகம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆகியங்கிற உருவு மறைஞ்சி வர்றது அதுதான் உருவகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி உருவக சொல் பக்கத்தில் எல்லாமே வல்லினம் வரும். அடுத்த உதாரணம் மரம் ப்ளஸ் சட்டம். ஸோ இந்த மரம் ப்ளஸ் சட்டம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதும் போது மரச்சட்டம் அப்படின்னு எழுதுவோம். வட்டம் ப்ளஸ் பாறை இதை சேர்த்து எழுதும் போது வட்டப்பாறை அப்படின்னு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நிலைமொழியில் அந்த மகர மெய் வந்திருக்கு இல்லையா, மரம் வட்டம் அப்படின்னு. ஸோ இந்த மகர மெய்யில் முடியக்கூடிய ஒரு சொல்ல அடுத்து ஒரு வல்லினம் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு மரம் ப்ளஸ் சட்டம் அப்படின்ட்டுருக்கு, இதில் இம்முல முடிஞ்சிருக்கு. அது பக்கத்தில் என்ன சட்டம் சால ஆரம்பிக்குது இல்லையா வல்லின எழுத்தில் மாதிரி. மகரமைக்கு அடுத்து ஒரு வல்லினம் வந்துச்சுன்னா அந்த மகரமை போயிட்டு அந்த இடத்துல வல்லினம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகரமைக்கு அடுத்து ஒரு வல்லினம் வந்திருந்துச்சுன்னா அதில் அந்த மகரமையை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வல்லினம் போட்டு எழுதுவோம். அடுத்த உதாரணம் நிலாச்சோறு, கனா கண்டேன். இதில் பாருங்கள் ஒரு தனி குறில் பக்கத்தில் ஆகார எழுத்து வந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். இப்போ நீங்கிறது குறிலா, தனி குறில், அது ஒரே ஒரு குறில் தான் இருக்குது. அது பக்கத்தில் ஆகார சொல் லா அப்படிங்கிற ஆகார சொல். அப்போ நிலாச்சோறு. அப்போ தனிக்குறில் பக்கத்தில் ஆகார சொல் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். கனா கண்டேன் இதுவும் அதே மாதிரி தான்.
இப்போ வல்லினம் மிகுமிடங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதோட ஷார்ட்டாக பார்த்துடலாம் எதுலெல்லாம் வரும்னு. ஆ, ஈ, ஏ, அந்த, இந்த இது பக்கத்தில் வல்லினம் வரும். ஐ, கு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐயும் நான்காம் வேற்றுமை உருபு கு இது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து என, ஆக, மிக, இனி, தனி இது பக்கத்தில் வரும். அதற்கு, இதற்கு, எதற்கு இது பக்கத்தில் வல்லினம் வரும். அதே மாதிரி 8, 10ங்கிற எண்ணு பெயர் பக்கத்தில் வல்லினம் வரும். ஓரெழுத்து ஒரு மொழி பக்கத்தில் வரும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் பக்கத்தில் வல்லினம் வரும். வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கும் பொழுது வரும். அகர இகர வினையச்சங்கள் அகர இகர வினையச்சம் பக்கத்தில் வரும். ஆறாம் வேற்றுமை தொகை பக்கத்தில் வரும். திசை பெயர்களில் எல்லாத்துலேயும் வல்லினம் வரும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் வரும். அடுத்து உவமை தொகை அதில் உருவகச் சொல்ல வரும். சால, தவ, தட, குல இந்த உரிச்சொல் பக்கத்தில் வரும். தனி குற்றலத்தை அடுத்து ஒரு ஆகார சொல் வந்துச்சுன்னா வல்லினம் வரும். நிலாச்சோறு, கனா, கண்டேன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி மகரம் கெட்டு அந்த இடத்துல வல்லினம் வரும். எப்படி அப்படின்னா மகரத்துக்கு அடுத்து ஒரு வல்லினம் வந்துச்சுன்னா அந்த மகரம் கெட்டு அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரும். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி இடத்துல வல்லினம் வருங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று ஆக, ஆய், என இந்த 3 எழுத்தில் முடியும் வினையெச்சங்கள் பக்கத்தில் வல்லினம் வரும். அப்போ ஆக கூறினான், வந்ததாய் கூறினான், வாயெனக் கூறினான். ஸோ இதில் பார்த்துக்கோங்க, வருவதாக அப்படிங்கிற ஆக பக்கத்தில் வல்லினம் வரும். வருவதாய், இப்போ இந்த ஆய் வருவதாய் அப்படின்னு முடிஞ்சா அது பக்கம் வருவதாய் கூறினார் அது பக்கத்தில் வல்லினம் வரும். எனக் கூறினான் என பக்கத்துலேயும் வல்லினம் வரும். ஸோ இது 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக, ஆய், என இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து எகரமெய் ஈற்று வினையச்சங்களில் வல்லினம் வரும். அது எகரமெய் ஈற்று வினையச்சம்ங்கிறது பாருங்கள். போய் பார்த்தான் இந்த இடத்துல எகரமெய்னா வந்து ஈ, ஓகேங்களா. ஸோ அப்போ போய் இந்த மாதிரி ஈல முடிஞ்சிச்சுன்னா அது பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் வரும். இப்போ போய் பார்த்தான், அப்போ இந்த இடத்துல இப்போ போடணும், போய் பார்த்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், 4ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி வந்து அக்ரிணியாக இருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, குறிஞ்சி பாட்டு, படைத்தளபதி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 4ஆம் வேற்றுமை என்ன, கு, குறிஞ்சிக்கு பாட்டு, படைக்கு தளபதி அப்படி வரும் இல்லையா. ஸோ அப்போ இது மறைஞ்சு வந்திருக்கனால இது தொகைன்னு சொல்லுவோம், 4ஆம் வேற்றுமை தொகை. அப்போ அதில் இது அக்ரிணையாக இருக்குது, நிலைமொழிங்கிறது முதல்ல இருக்க எழுத்து தான். அப்போ குறிஞ்சி பாட்டு இங்கே இப்பு வரும், படைத்தளபதி இத்து வரும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முற்றியலுகர சொற்கள் பக்கத்துலேயும் வல்லினம் வரும். முற்றியலுகரம் அப்படின்னா என்ன, இந்த குசுடு துபுரு இல்லாமல் வேறு உகரங்கள் வந்திருந்துச்சுன்னா அதுதான் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ முற்றியலுகர சொற்கள் பக்கத்தில் எல்லாத்துலேயும் வல்லினம் மிகும். நடுக்கடல், புது புத்தகம், பசுத்தோல், தெருப்பக்கம். ஸோ இதில் எல்லாமே பாருங்கள், நடு, புது, பசு, தெரு இதெல்லாம் முற்றியலுகரம். இந்த முற்றியலுகரம் சொற்கள் பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்த உதாரணம், ஊ என முடியும் சொல்லின் பக்கத்தில் வல்லினம் வரும். இப்போ ஊன்னு முடிகிறதுக்கு பக்கத்துலலாம் வல்லினம் வரும். அப்போ சாவு ப்ளஸ் செய்தி, அப்போனா சாவு செய்தி இச்சு வரும். உணவு ப்ளஸ் பொருள், அப்போ உணவு பொருள் இப்பு வரும். அப்போ இந்த ஊன்னு முடிஞ்சிச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்தது சில மென்தொடர் குற்றியலுகரம் முன்னாடியும் வல்லினம் வரும்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு ப்ளஸ் குட்டி, குரங்கு குட்டி. மருந்து ப்ளஸ் சீட்டு, மருந்து சீட்டு. இதில் மென்தொடர் குற்றியலுகரம் பக்கத்தில் வல்லினம் வரும். அப்போ குரங்கு, மருந்து இதெல்லாம் மென்தொடர். மென்தொடர்னா ஞன நமன பக்கத்தில் குசுடு துபுரு இருக்கும். அப்போ இங்கு பக்கத்தில் கு, இந்த பக்கத்தில் தூ இருக்கா, அப்போ இது மென்தொடர். அது பக்கத்தில் நம்ம என்ன வல்லினம் போட்டு தான் சொல்லணும். இப்போ குரங்கு குட்டி, மருந்து சீட்டு இதுதான் கரெக்டானது. இந்த இடத்துல பாருங்கள், வல்லினம் மிகாமல் வந்துச்சுன்னா வேறொரு பொருளை தரும். குரங்கு குட்டின்னு வெறுமா சொன்னால் என்ன, குரங்கும் குட்டியும் மருந்தும் சீட்டும் அப்படிங்கிற உண்மை தொகையாக அது வந்துருங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து
நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து ஒலியில் ஒரு எழுத்து இருக்கும் பொழுது அது பக்கத்தில் வருமொழியில் காசா தாப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் வரும். இப்போ உதாரணம் பாருங்கள், நிலா ப்ளஸ் சோறு. இதில் நிலைமொழியில் நிலான் இருக்கு. ஓகே, அதோட ஈற்று பாருங்கள் உயிரெழுத்து சவுண்டில் இருக்கும். இல் கூட்டல் ஆ பிரிச்சா லா, ஆ சவுண்டு வருதா உயிரெழுத்து சவுண்டு. அது மாதிரி இருந்து வருமொழிங்கிறது சோறு, அதில் சா, அந்த சா வரிசையில் சோ இருக்கு இல்லையா, அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அங்கே வல்லினம் வரும். நிலாச்சோறு. அதே தான் வழி ப்ளஸ் தடம். அப்போ இங்கே லீ ஈல முடியுதான், அப்போ இந்த இடத்துல பாருங்கள் தடம் தா வந்திருக்கு, அப்போ வழி தடம். அடுத்து பலா ப்ளஸ் சுளை பலாச்சுளை. ஸோ இந்த மாதிரி தான் நிலைமொழி ஈற்றில் அந்த உயிரெழுத்து சவுண்டு இருக்கும் பொழுது வருமொழியில் காசா தாப்பா இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கங்கிறத பாருங்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதில் எது சந்திப்பிழை அற்ற வாக்கியம்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த காட்சியை பார். இதில் அந்தங்கிற பக்கத்தில் வல்லினம் வருமா? அப்போ அந்த காட்சியை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக ஐங்கிறது வந்துருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். அப்போ அந்த காட்சியை பார், அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை எழுதுக. இதில் பி ஆப்ஷன் கரெக்டு பாருங்கள். மெட்டுக்கு பாட்டுப்பாடு. ஸோ மெட்டுக்கு நார்மலாக என்ன, நம்ம கூங்கிறது வந்திருந்தாலே இது பக்கத்தில் வரணும்னு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேனா, மெட்டுக்கு பாட்டுப்பாடு. இப்போ இதில் பாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இந்த வன்தொடர் குற்றியலுகரம் பக்கத்தில் என்ன வல்லினம் வருமா? அப்போ மெட்டுக்கு பாட்டுப்பாடு, இதுதான் கரெக்டானது. அடுத்த கொஸ்டின், இதுவும் சந்திப்பிழையற்ற தொடர் தான். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இப்போ கைவினை மோஸ்ட்லி இந்த ஐங்கிற சவுண்டு வந்தாலே இது பக்கத்தில் என்ன வரும், இக்கு வரும். அடுத்து கலைகளுள் ஒன்றை, இந்த இடத்துல பாருங்கள் ஐ, அப்போ இது பக்கத்துலேயும் வல்லினம் வரும். கற்றுக்கொள்வேன். இதில் பாருங்கள் கற்றுங்கிறது என்ன, இதுவும் வன்தொடர் குற்றியலுகரத்தில் வரும். அப்போ கற்றுக்கொள்வேன் இந்த இடத்துலையும் வரும். அப்போ கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன், அப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் தான் இதுவுமே. சி ஆப்ஷன் பாருங்கள். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. இப்போ மூங்கிலை ஐங்கிற சவுண்டு வந்துச்சுனாலே என்ன சொல்லியிருக்கேன், பக்கத்தில் வல்லினம் வரும். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை, இங்கேயும் பாருங்கள் இப்பு வரும், பொருட்கள் செய்யப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின், இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். அப்போ இந்தங்கிற பக்கத்தில் வல்லினம் வரும்னு பார்த்தோம். பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு, இந்த கூங்கிறது வந்தாலே பக்கத்தில் வல்லினம் வரும். ஸோ அவ்வளோதான். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. பண்பாட்டு, இதில் பாருங்கள் இட்டு டூ, அப்போ என்ன வன்தொடர் குற்றியலுகரம் பக்கத்தில் வல்லினம் வரும். கூறுகளை ஐங்கிற சவுண்டு வெளிப்படையாக இருக்குது, இப்பு வரும். பேணி, இதில் பாருங்கள் பேணி பாதுகாப்பது, அப்போ இதில் பேணி ஈ சவுண்டு வருது. லாஸ்ட்டாக ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா, ஸோ அப்போ உயிரெழுத்து சவுண்டு வருது, அது பக்கத்தில் வருமொழி பாங்கிறது காசா தாப்பா வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வல்லினம் வரும். பேணி பாதுகாப்பது நம் கடமை, இதுதான் கரெக்டு. அடுத்து நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இப்போ பாரம்பரிய, அப்போ இந்த மாதிரி எகர சொற்களுக்கு பக்கத்தில் என்ன வல்லினம் வரும்னு பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ பாரம்பரிய சின்னங்களை, இங்கே ஐஸ் வெளிப்படையாக வருது, இப்பு பாதுகாப்பேன், இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள் சந்திப்பிழையற்ற தொடரில் 2, 3 சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குதிரை தாண்டியது, குதிரைங்கிறது எழுவாயா, எழுவாய் பக்கத்தில் வல்லினம் வராது, அப்போ இது கரெக்டு. அடுத்து வரும்படி சொன்னான், இதுலையும் வரும்படி, படி அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த இடத்துல வல்லினம் வராது. ஸோ அப்போ 2, 3 தான் சரி. அடுத்த கொஸ்டின், முரட்டு காளையை பிடித்து அடக்கினான். பி ஆப்ஷன் இதான் கரெக்டு.
இப்போ முரட்டு இந்த இடத்துல பாருங்க வன்தொடர் குற்றியலுகரம் பக்கத்தில் வல்லினம் வரும். அதான் முரட்டு. காளையை ஐங்கிறது வந்தாலே நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட்டாக அது பக்கத்தில் வல்லினம் வரும். பிடித்து அடக்கினான், இதுதான் கரெக்டானது. அடுத்த கொஸ்டின், தண்டு கீரையை பறித்தேன். இதில் தண்டு அப்படிங்கிறது பாருங்க மென்தொடர் குற்றியலுகரம். ஒரு சில மென்தொடர் குற்றியலுகர பக்கத்தில் வல்லினம் வரும்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ தண்டு கீரையை பறித்தேன், கீரையை ஐங்கிறது வந்தாலே என்ன வல்லினம் வரும். அப்போ கீரையை பறித்தேன். ஸோ இதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டினில் பாருங்கள் ஆன்சர். சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது, இதுதான். அது கூடமாக ஆக அப்படின்னு வந்தாலே என்ன அது பக்கத்தில் வல்லினம் வரும். அதான் கூடமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சிற்பக்கலை இங்கே ஐ அப்படிங்கிறது வரனால இக்கு வருது. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. அடுத்த வாக்கியம், கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இதில் பாருங்கள் கண்காணிப்பு கருவி, இதில் இந்த இடத்துல இக்கு வரும், கண்காணிப்பு கருவி அப்படின்னு. ஸோ ஏன்னா அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறத பாருங்கள் குசுடு துபுரில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு கசட தபர. அப்போ வன்தொடர் குற்றியலுகர பக்கத்தில் எப்பயுமே வரும். ஸோ அப்போ கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை ஐயின்னு வந்தாலே நான் சொல்லியிருக்கேன் வல்லினம் வரும். அப்போ பார்வையை திருப்புகிறது. அடுத்து, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. ஸோ இதில் பாருங்கள் மாற்றங்களை அப்படிங்கும்போது ஐ வருது, அந்த இடத்துல வல்லினம் வரும். செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இப்போ கொண்டு வர போகிறதுங்கிறதுல கொண்டு வரங்கிறத எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா இது அகர வினையச்சம்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது பக்கத்தில் அகர இகர வினையச்சம் பக்கத்தில் வல்லினம் வரும். ஸோ அதை பண்ணி இந்த இடத்துல வல்லினம் வருது. அடுத்து, தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். இதில் பாருங்கள் தமிழில் வரலாற்று கருத்துக்களையும், இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு. இது என்னன்னா வன்தொடர் குற்றியலுகரம் அது பக்கத்தில் வருது. கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்பாட்டு அப்படிங்கிறது என்ன, இதுவும் வன்தொடர் குற்றியலுகரம். கருத்து அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ அப்போ அது பக்கத்தில் எல்லாமே வல்லினம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும், இதுதான் கரெக்டு. அடுத்து, மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். வகுப்பு பாருங்க வன்தொடர் குற்றியலுகரம் அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதில் பாருங்கள் கை அதாவது ஐக்கார சொல் தனித்து வந்தால் அது பக்கத்தில் வல்லினம் வரும்னு பார்த்தோமா. அப்போ கைத்தொழில் ஒன்றை ஐன்னு வருது இக்கு. கற்றுக்கொள் கற்று அப்படிங்கிறது என்ன உகர வினையச்சம். அப்போ அது பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து, திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்படக்கருவி பயன்படுகிறது. ஸோ இதில் பாருங்கள் ஒளிப்படக்கருவி, இதில் ஒளி இப்போ வந்திருக்கா. ஸோ இதை நம்ம கடைசியாக பார்த்தோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இறுதி சவுண்டு உயிரெழுத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் காசா தாப்பான்னு வருமொழி வந்திருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு. ஸோ அதை தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்படக்கருவி பயன்படுகிறது. பாருங்கள் அந்த வருமொழியில் காசா தாப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து சவுண்டில் ஈற்று இருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் வரும். அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 தொகையுள் 10 சுவடியும் ஒன்று. இதில் பாருங்கள் 8 10 இந்த மாதிரி எண்ணு பெயர்கள் வந்தால் என்ன அந்த இடத்துல வல்லினம் வரும். அப்போ 8 தொகையுள் 10 சுவடியும் இச்சு வரும் அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. 10 அப்படிங்கிறது பாருங்கள் உகர வினையச்சம். அது மட்டும் இல்லாமல் அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வல்லினம் வரும். அடுத்து, இல்லை 1 3 சரின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் கயிற்று கட்டிலில் எப்பயுமே கயிற்று கட்டில் அதுதான் கரெக்டாக வரும். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இப்போ கயிற்று அப்படிங்கிறது என்ன வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. அதே மாதிரி உகரத்தில் முடிகிற ஒரு வினையச்சம். ஸோ அப்போ பாருங்கள் உகரத்தில் முடிகிற ஒரு வினையச்சம் ப்ளஸ் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் வரும். இப்போ கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். அடுத்து பாருங்கள் 3வது,
மேடை பேச்சு மிகுந்த பயனை தர வல்லது. இப்போ மேடை ஐயின் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், வல்லினம் மிகும். பேச்சு மிகுந்த பயனை, இங்கேயும் ஐ வந்திருக்கு, அப்போ இத்து வரும். இப்போ மேடை பேச்சு மிகுந்த பயனை தர வல்லது. இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைவித்தமை கண்டார். அப்போ இயற்கை இந்த இடத்துல இப்பு வரும், பிரிவுகள் செயற்கை இந்த இடத்துல இப்பு வரும், பிரிவுகளாய் நம்ம பார்த்தோம் ஆய் பிரிவுகளாய் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் வரும். தீமை விளைந்தமை கண்டார், இதுதான் கரெக்டு. அடுத்து தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர். இதில் பாருங்கள், தமிழ் துறை இந்த இடத்துல இத்து வரும், துறை பணியை நான் சொல்லியிருக்கேன் ஐ அந்த சவுண்டு வந்தால் இப்பு வரும் அந்த இடத்துல. துறை பணியை விரும்பி கேட்டு, இதில் விரும்பி ஈல முடிகிற ஒரு வினையெச்சம். அப்போ ஈ அகர இகர வினையெச்சத்துக்கு பக்கத்தில் என்ன வல்லினம் வரும்னு பார்த்தோம். அப்போ விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர், இதுதான் கரெக்ட். அடுத்து புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார், இதுதான் கரெக்டு. இதில் பாருங்கள், புரட்சி அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இப்பு வரும். ஓகே, வல்லினம் மிகும். இப்போ புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய, பூத்து அப்படிங்கிறது என்ன, உகர வினையெச்சம். இந்த உகர வினையெச்சமாக இருந்தாலும் அது என்ன வன்தொடர் குற்றியலுகரமாகவும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன வல்லினம் வரும். ஸோ புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார், இதுதான் கரெக்ட். அடுத்து மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். இதில் பாருங்க, நம்மை ஐ அப்படிங்கிற சவுண்டு வந்தாலே இதில் வல்லினம் வரும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பொருளாதார சாதனைகளுக்கு அறுவதாக கூறினான், இந்த ஆக தார் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலே அங்கே வல்லினம் வரும். இட்டு, இட்டுங்கிறது என்னென்னா வன்தொடர் குற்றியலுகரம், அதே மாதிரி உகரத்தில் முடிகிற வினையெச்சம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பக்கத்தில் வல்லினம் வரும். அடுத்து எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். இதில் எல்லா சத்துக்களும், இதில் எல்லா அப்படிங்கிற பாருங்க, அந்த உயிரெழுத்து சவுண்டு ஒளியில் வருது, வருமொழியில் சா வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இச்சு வரும். எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம், இந்த ஊங்கிறது இருக்கு இல்லையா, ஊ பக்கத்தில் எல்லாமே எப்பயும் வல்லினம் வரும்னு பார்த்துருந்தோம். இப்போ உணவு பழக்கம் அமைய வேண்டும், இதுதான் கரெக்ட். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அதே மாதிரி சந்திப்பிழை அந்த ஒற்றுப்பிழை எப்படி வரணுங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.